இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராணி, அப்போத்துல இருந்து கூப்பிட்டு இருக்கேன், இங்கதான் இருக்கியா? குரல் கொடுக்க மாட்டியா? மீனா, இங்க பாரு, அந்த துளசியை கூப்பிடு. மீனா, எதுக்கு கூப்பிடணும் அத்தை? நான் தான் இங்க உங்க மனசுலயே இருக்கேனே. இல்ல வெற்றி? சரி சரி போதும். என்னக்கா முதலாளி அம்மா நினைச்ச உடனே வந்துட்டீங்க? ராணி, என் அத்தை அவங்க மனசுல என்ன நினைச்சாலும் அது எனக்கு கேக்கும். இல்லையா அத்தை? பேச்ச குறை. நாளைக்கு தைப்பூசம், வீட்ல பூஜை பண்ண போறோம். அதுக்காக ஆக வேண்டிய வேலையெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம். சொல்லிட்டீங்கல்ல அத்தை, செஞ்சிருவோம். ஏதாவது குறை வந்துச்சு எனக்கு கெட்ட கோவம் வரும். சாமி காரியம் அபசகுனம் இல்லாம நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். நீ நினைச்சாலே அவங்க செஞ்சிருவாங்க. செஞ்சிருவோம். தேங்க்யூ. என்னங்க, நாளைக்கு நம்ம தைப்பூசம் பூஜை வச்சிருக்கோம்ல, நம்ம சொந்தக்காரங்க அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லாருக்கும் சொல்லிட்டேன், எல்லாரும் வந்துருவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் தங்கச்சி சகுந்தலா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரா. ஏய், என்ன ஷாக் ஆயிட்ட? அப்பா, இவ்வளவு நேரம் நான் உங்க கூட தானே இருந்தேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதான் இப்ப எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டானடா, அப்புறம் உனக்கு என்ன? அவங்க எதுக்கு இப்ப வராங்க? என்ன விஷயம்? ஏய், தைப்பூசம் வீட்ல ஒரு ஃபங்க்ஷனு, அவளை இந்த மாதிரி நாளுக்காவது கூப்பிடணும்ல. அவளும் இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு தானே வருவா. ஆமா, ஏன் உடனே நீ டென்ஷன் ஆகுற? இல்ல, அவங்க அதிகமா இந்த பக்கம் எல்லாம் வரமாட்டாங்களே, அதுக்காக தான் சொன்னேன். அதானே, என் சைடு சொந்தக்காரங்க வந்தா உனக்கு தாங்காதே, அதானே? யார் இந்த சகுந்தலா? அவங்க பேரு சொன்ன உடனே அத்தை ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறாங்க? அவங்க வந்தாங்கன்னா செம்ம ஜாலியா இருக்கும்ல அத்தை. ஐயோ, அவங்க வந்தாங்கன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது குறை சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்களே. எப்படி சமாளிக்க போறோம்? இத்தனை நாள் அவங்க இந்த வீட்டு பக்கமே வராம நிம்மதியா இருந்தேன். இப்ப வந்து எல்லார் முன்னாடியும் ஒண்ணுன்னா குறை சொல்லி என்ன அசிங்கப்படுத்துவாங்க. அத பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. இந்த பூஜையை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்னம்மா யோசிக்கிற? அத்தை வருவாங்களேன்னு பயமா? ஐய, நான் ஏன் பயப்படணும்? பயந்தா உன் கண்ணுல நல்லா தெரியுதே. அம்மா, உனக்கு தான் சப்போர்ட்டுக்கு சின்ன மருமக துளசி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்கம்மா. யூ டோன்ட் வரி. நான் பாத்துக்கிறேன். யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. எல்லாரையும் நான் சமாளிச்சுக்குவேன். பூஜைக்கான வேலைய எல்லாரும் ஒழுங்கா செஞ்சு முடிங்க.